வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். இந்த மணி இப்போலாம் கேட்கல. நான் என்ன அதை கேட்டு கேட்டு என்ன இது உபயோகம்? இன்னைக்கு ஒன்றும் இல்லை. காரைக்குடியும் நானும் தான் தலைப்பு. உம், எனக்கும் காரைக்குடிக்கும் என்ன சம்பந்தம்? சீமானுக்கும் காரைக்குடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரியா? இப்போ சீமான் காரைக்குடியில் போட்டி போடுறாப்புல. காரைக்குடினா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அரசாங்கம்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற காரைக்குடி கான்ஸ்டியூவன்சி. அதாவது அசம்பிளி அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனுக்குள்ள இடம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அரசாங்கம் எப்போவுமே மூளை இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எப்போவுமே மூளை இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம்லாம் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே அரசாங்கங்கள் மூளை இல்லாமல் தான் செயல்படும், இல்லைன்னா வேற ஒரு கணக்கில் தான் செயல்படும். இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்திய மக்கள் ரொம்ப புத்திசாலிகள், ஆனால் இந்திய அரசியல்வாதிகள் ரொம்ப முட்டாள்கள் அப்படின்னு. பிளானிங் பண்ணுறவங்களும் திருட்டுத்தனம் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நல்லா கவனிங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் இப்போ இருக்கிற இது. இப்போ ஒரு ஜாதி ஒரு குழு ஒரு இடத்துல இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு ஜாதி மக்களோ ஒரு குழு மக்களோ ஒரு இடத்துல கன்சால்டேட்டடாக உட்காந்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பிரதிநிதிகளும் அந்த கன்சால்டேட்டட் குரூப்லேருந்து தான் வரணும். சரிங்களா? நம்ம உடனே இடஒதுக்கீட்டுக்கெலாம் போகாதீங்க, அது அப்புறம் பேசிக்குவோம். அது வேற டாபிக். இந்த தொகுதி தலித் தொகுதி இப்படின்லாம் தனியாக அதை பற்றி பேச வரல. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே கவனிங்க. இந்த இது திருமயம்னு ஆரம்பிக்குது இல்லையா? இங்கே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிச்சிருது. இப்போ இங்கே இந்த இடத்துல புதுக்கோட்டை. சரியா? இப்போ இங்கே நடுவில் இருக்கிற கொஞ்சம் ஏரியாவை மட்டும் காணுங்கிற மாதிரி இதை கொண்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கடைசியில் இருக்கிற காரைக்குடிக்கு பக்கத்தில் கம்யூனிகேஷனில் இருக்கிற ஒரு ஏரியாவை, அதாவது பஸ் ஏறினா எங்கே போக முடியும்னு கேட்டால் காரைக்குடிக்கு தான் போக முடியும். ஆனால் இதை கொண்டு என்ன திருப்பத்தூரில் கொண்டு சேர்த்து வச்சுருக்காங்க. எவ்வளோ கிளவராக இருக்காங்க பார்த்து. அதாவது இங்கேயோட பொழந்துட்டாங்க. தெரியுதுங்களா? இந்த கோட்டையூர் இந்த ஏரியாவோட கட் பண்ணி மீதி இருக்கிற இந்த ஏரியாவை கொண்டு போய் இப்போ திருப்பத்தூரோட சேர்த்து வச்சுருக்காங்க. அதாவது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி பிரித்தோம் அப்படிம்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். இங்கே இதுவாது பரவாயில்ல. இது இந்த நேம்தாம்பட்டி தான் என்னோட ஊர். என்ன இப்படியெல்லாம் கோட்டெல்லாம் போட்டிருக்கானே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சரியா? ஊர் நேம்தாம்பட்டி தான். இது இங்கே யோசிச்சு பாருங்களேன். இந்த ஊர் ஜனங்களை யோசிச்சு பாருங்களேன். இந்த ஊருக்கு, இந்த நேம்தாம்பட்டிக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம். ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த ஊருக்கு எங்கே இருக்கணும்? பக்கத்தில் தானே இருக்கணும். அதாவது போகிற வர டிஸ்டன்ஸில் தானே இருக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன, இதுக்கு போகிற வர டிஸ்டன்ஸ்னால் பக்கத்தில் இருக்கிறது கானாடு காத்தான்னு ஒரு ஊர், அதுக்கு அடுத்து பள்ளத்தூர். இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் கொண்டு இந்த இடத்துல ஒரு அதாவது போவே கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி கொண்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு இங்கே சேர்த்து வச்சுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அது கூடவா தெரியாது? ஹாஸ்பிட்டலுக்குன்னா அவசரத்துக்கு ஒரு ரோட்டில் இருக்கணும்டா அப்படிங்கிறது கூடவா ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாது? ரோட்டில் போகிற, அதாவது அதாவது அங்கே இருக்கிற விஹெச்என்னு சொல்லுவாங்க, அதாவது கிராம சுகாதார பணியாளர், அவங்க கூட வர முடியாது நேமத்தாம்பட்டிக்கு. ஏற்கனவே ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, அதை தரமட்டமாகிடுச்சு. சரி, ரைட்டு, நம்ம காரைக்குடி தொகுதியை பற்றி பேச வந்தோம். இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது காரைக்குடியில் தான் இருந்துச்சு, எம்எல்ஏ கான்ஸ்டியூவன்சியில் தான் இருந்துச்சு. இப்போ கட் பண்ணி தூக்கிட்டாங்க. இதே, அதாவது
அதாவது நான் சேர்ந்த சமூக மக்கள் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா, இப்படி ஒரு ஏரியாவுக்கும் போனீங்கன்னா, அந்தந்த ஏரியாவில் ஒரு சமூக மக்கள் இருக்காங்க. சரியா? சிவகங்கையை அப்படி அப்படியே தனித்தனியாக பிரிச்சிடலாம். குழுவாக தான் உட்காந்துருக்காங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் செட்டியார்ஸ் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகி வாழ்கிறாங்க. சரிங்களா? அதை விடுவோம், அடுத்ததுக்கு போவோம். இந்த ஊர்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது, அதாவது இந்த காரைக்குடி ஏரியா ஊர், அதாவது அத்தனையுமே ஒரே மாதிரி தான் செயல்படும். இந்த கான்ஸ்டியூன்சியை பற்றி நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது இந்த ஏரியா மக்களை பற்றி தான் பேசுகிறேன். சரியா? கான்ஸ்டியூன்சி எப்படி வேணாலும் செயல்பட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு தேவையில்லை. இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை ஊரும், அதாவது இந்த காரைக்குடி இருக்கிற சுற்றி இருக்கிற ஊர்களும் ஒரே மாதிரி தான் செயல்படும். இது எப்படி செயல்படும் அப்படின்னு குத்துமதிப்பாக சொல்கிறேன். இங்கே வந்து இந்த காரைக்குடி இது வந்து கான்ஸ்டியூன்சி மேலே இருக்கிற அது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு போட்டுருங்க, அதை மறந்துடுங்க நீங்கள். ஆக்சுவலாக இந்த ஊர்கள் அத்தனையிலையுமே வந்து 2 சமூகங்கள் தான் வந்து, நான் சின்ன ஊர்களை பற்றி பேசுகிறேன். காரைக்குடி சிட்டி, அது வந்து சிட்டி. காரைக்குடி சிட்டியை விட்டுருங்க நீங்கள். சரியா? அதாவது நகரத்தை விட்டுருங்க. மீதி இருக்கிற அத்தனை சின்ன கிராமங்களும் ஒரே மாதிரி செயல்படும். என்னன்னா, ஒரு அந்த ஊர் நகரத்தார் அப்படின்னு ஒரு குரூப்பு, அதுதான் செட்டியார் குரூப்பு. நாட்டார்னு ஒரு குரூப்பு. இவங்க 2 பேர் தான் வந்து மேக்சிமம் மக்கள் தொகையில் இருப்பாங்க. சில ஊர்களில் 48% இருப்பாங்க. நான் சின்ன சின்ன ஊர்களை பற்றி பேசுகிறேன். 48% இருப்பாங்க. மீதி 2% மக்கள் தான் வேற ஊர்க்காரங்கள், வேற ஆட்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே அத்தனை ஊர்கள், இந்த காரைக்குடியை தவிர, காரைக்குடிங்கிறது ஒரு நகரம், அதை தவிர மற்ற எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து இந்த காமிச்சிருக்கேன், இது கோயில் இல்லை, அது பேர் கோயில் வீடு. அதாவது ஒரு வீடு, கோயிலாக இருந்தாலும் சாமியாக இருந்தாலும் வீட்டில் தானே இருக்கணும், வீட்டில் மறுக்க முடியாது இல்லையா? அதனால் இதுக்கு பேர் கோயில் வீடு. சாமி வந்துச்சுன்னா அங்கே தங்குறதுக்கு, அதாவது அதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு, இப்போ பஞ்சாயத்து கூட்டுறதுக்கெல்லாம் ஏரியா இருக்கும். அந்த ஊரில் அத்தனையுமே இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பில்டிங் இருக்கும். ஆலமரத்தில் உட்காந்தெல்லாம் பஞ்சாயத்துலாம் கூட்ட மாட்டாங்க. பஞ்சாயத்து கூட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் வருது இல்லையா, நான் சொல்கிறது நம்ம இந்த இந்திய பிரசிடென்ட் இல்லை, பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷனு, இதெல்லாம் வருது இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற பேசுவாங்க. பேசிட்டு, அப்பா இந்த தடவை வந்து செட்டியார்லேருந்து ஒருத்தர் வராருப்பா, அவங்க சமூகத்திலேருந்து ஒருத்தர் இது மெம்பர் ஆகணும்னு விரும்புகிறாருப்பா நம்ம ஊர் சார்பா அப்படிம்பாங்க. ஓ அப்படிங்களா, அப்போ இந்த தடவை அவங்க இருக்கட்டும், அடுத்த தடவை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இப்படி பேசி, அதாவது நகரத்தார் நாட்டார் 2 பேரும் இப்படி பேசி இப்படி முடிவு பண்ணி ஓட்டு போடுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் நின்றுக்கலாம். எப்படி இல்லாமல் பண்ணுறது, நீங்கள் நிற்க முடியாதா, உங்களுக்கு ஜனநாயகம் இல்லையா அப்படின்னா, நீங்கள் யார் வேணாலும் நின்றுக்கலாம். அதுவும் நிற்பாங்க, ஒரு 4-5 பேர் நிற்பாங்க. என்ன 10 ஓட்டு 15 ஓட்டு விழுகும். மீதி ஆளுங்கள்லாம் பஞ்சாயத்து சொன்னுச்சு இல்லையா, பஞ்சாயத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஓட்டு போடுவாங்க. இதோடைய உச்சகட்டமாக எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஒரே ஒரு எலெக்ஷனில் ஒருத்தர் நின்னார். அவருக்கு எல்லா ஊர்லேயும் இப்படி ஒரு சின்ன பஞ்சாயத்து அவர் வந்து பேசினார். பேசி நான் இந்த ஊருக்காக நான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னாரு. எல்லாரும் வந்து ஒரே ஒரு எலெக்ஷனில் மட்டும்தான் அது நடந்துச்சு. இப்போ எப்படி சர்ச்சிலலாம் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாங்களோ, ஏன்னா அது மாதிரி இது ஒரே ஒரு எலெக்ஷனில் மட்டும் ஒரே ஒருத்தருக்காக பஞ்சாயத்து கூட்டி பேசினாங்க. எம்எல்ஏ எலெக்ஷனில் இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு. ஓட்டெல்லாம் போட்டுட்டு அடுத்த ஒரு 5 வருஷம் கழித்து திருப்பி வந்து அவர் கேட்டார். அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த 5 வருஷத்தில் ஒன்றுமே எங்களுக்கு பண்ணல, அதனால் உங்களுக்கு ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தே நடக்கிறது கிடையாது, எந்த ஊர்லேயுமே நடக்கிறது கிடையாது. எல்லா ஊர்க்காரங்களும் சேர்ந்து முடிவு பண்ணி ஓட்டு போட்டாங்க. அந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இது நடந்துச்சு. சரியா? ரொம்ப டீட்டெயில்குள்ளெல்லாம் போனால் பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நம்ம அதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை நம்ம. சரியா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது 2 சமூக மக்கள் தான் மேக்ஸிமம் அங்கே இருக்காங்க. ஒன்று நகரத்தார், ஒன்று நாட்டார். அந்த 2 சமூக மக்களை தவிர மீதி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக சிறுபான்மையினர் தான். காரைக்குடி சிட்டிக்குள்ளேயும் இந்த சிக்ரிங்கிற ஒரு பெரிய ஒரு அமைப்பும் அழகப்பா பல்கலைக்கழகமும் சேர்ந்து ஒரு பெரிய எல்லா இதையும் வளைச்சி கூட்டிகிட்டு வந்துருச்சு. எல்லா மதம், எல்லா இனம், எல்லா நாட்டு மக்களும், எல்லா நாட்டு மக்களையும் பார்க்கலாம் நீங்கள் அங்கே. அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. ஸோ அவ்வளோ பெரிய ஏரியா அது. அதனால் அது மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே ஒரு மிக்ஸ்டு கம்யூனிட்டி இருக்குது. திருப்பி நான் சொல்லிடுறேன், மிக்ஸ்டு கம்யூனிட்டி இருக்குது. சரியா? இப்படி தான் இருக்கும். எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஒரு குளம் இருக்கும். ஒரு குளம்லாம் இல்லை, 5 குளம், 4 குளம், 8 குளம், இந்த மாதிரி 10 குளம்லாம் இருக்கும். சரியா? இதை சுற்றி வீடுங்களாக இருக்கும். கட்டாயமாக ஸ்கூல் இருக்கும். கட்டாயமாக அந்த நான் இப்போ முதல்ல காமிச்சேன் இல்லையா, இது மாதிரி ஒரு பஞ்சாயத்து கூட இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சும்மா உங்களுக்கு தொகுதியை பற்றி சொல்கிறேன். சரியா? ஜெயித்தவங்க லிஸ்ட்டெல்லாம் பார்த்துக்குங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஜெயித்தவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவலுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த தொகுதிக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் வருஷமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், என்ன ஜெயிப்பாங்க காரைக்குடியில் ஜெயிக்கிறவர் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருப்பார். அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் தொகுதியோ இல்லை வேறு ஏதாவது சிவகங்கையோ எங்கேயோ ஒருத்தர் வந்து டிஎம்கேவோட எம்எல்ஏவாக இருப்பார். டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இந்த எம்எல்ஏவாக இருப்பார். உதாரணத்துக்கு கண்ணப்பன், நமக்கெல்லாம் இப்போ ஃபேமஸான ஒருத்தர். அவரை மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க. அவர் அந்த ஏரியா ஃபுல்லாக டாமினேட் பண்ணுவார். முழுக்க அவருக்கு கீழே தான் அத்தனையும் நடக்கும். இந்த காரைக்குடி எம்எல்ஏ வந்து காணாமல் போயிடுவார். ஒரு தடவையும், அதாவது இப்போ சமீப நாட்களாக நான் பேசுகிறேன், காரைக்குடியில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஜெயிப்பார். அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருப்பத்தூர் எம்எல்ஏ தான் மினிஸ்டர் தான் இப்போ அத்தனையும் பண்ணுவார். இந்த லோக்கலில் காரைக்குடியில் எது நடந்துச்சுனாலுமே, காரைக்குடி சிட்டிக்குள்ளே எது நடந்துச்சுனாலுமே, காரைக்குடி எம்எல்ஏ வராரோ வரலையோ திருப்பத்தூர்லேருந்து மினிஸ்டர் வந்துடுவார். உங்களுக்கு இப்போ காரைக்குடியோட பரிதாப நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இது போன வருஷம் ஜெயித்தவங்க, போன வருஷம் எலெக்ஷன், போன அசம்பிளி எலெக்ஷன். இங்கே நல்லா ஒன்று தெரிஞ்சுதுங்க, பிஜேபிக்கெலாம் ஓட்டே கிடையாது. தெளிவுபடுத்திக்கும், பிஜேபிக்கு ஒரு ஓட்டுங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு அங்கே தேவையே இல்லை. என்ன, அதனால அதுக்கு ஓட்டே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 1%, 2% இருக்கும். எங்கள் ஊர்லேயே, எங்கள் ஊர் குரூப்லேயே வந்து பிஜேபிக்கு அப்பப்போ போஸ்ட் போடுறவங்களாம் இருக்காங்க. என்ன சொல்லுவோம், எப்பா போடாதப்பா அப்படின்னா கேட்க மாட்டாப்புல, போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. அவர் போட்டு போகிறாப்புல, யாருமே அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே மாற போகிறதில்ல. என்ன, ஸோ அதனால் அதை பற்றி இந்த பிஜேபி ராஜாவெல்லாம் கணக்கில் சேர்க்காதீங்க தயவு செஞ்சு. அப்படி ஒரு ஓட்டே அங்கே கிடையாது, தெளிவுபடுத்திக்கும். ஏன்னா நான் இப்போ தான் என்னை வந்து காரைக்குடி கான்ஸ்டியூன்சிலேருந்து தள்ளி விட்டாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி காரைக்குடி சொந்தக்காரங்க ஃபுல்லாக காரைக்குடியில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு இந்த அமமுகவுடைய ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சாலிடாக இந்த முக்குளத்தோர் கம்யூனிட்டி ஓட்டு வந்து அமமுகவுக்கு போகுது. அதனால தான் 44,000% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ ஏன் நம்ம இதை பற்றி பேசுகிறோங்கிறதுக்கு, சீமானுக்கு இருக்கிற ஒரே போட்டி யாருன்னா கட்டாயமாக காங்கிரஸ் கிடையாது. ஏன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதுக்கெலாம் அங்கே யாரும் துள்ளிக்கிட்டுலாம் எங்கள் ஊரில் இல்லை. எல்லாரும் பழைய ஆட்கள், டிஎம்கேல இருந்த பழைய ஆட்கள் தான். கொஞ்சம் பேர், எங்கள் அப்பாலாம் பக்கா டிஎம்கே. சரியா? ஆனால் இப்போ அவரே மாறி பேசுகிறாரு, அது வேறு விஷயம். சரியா? அதாவது அவரே வந்து அந்த
ஸ்ட்ராங் டிஎம்கேலேருந்து குறைஞ்சிட்டாருன்னு தான் சொல்ல வரேனே தவிர அவர் டிஎம்கேல தான் இருக்கார். பட் முன்னாடியெல்லாம் பேசவே முடியாது அவர்கிட்ட, அந்த லெவலுக்கு டிஎம்கே. அதே மாதிரி காங்கிரஸ்காரங்களும் எங்கள் பெரியப்பா வந்து காங்கிரஸ் பேசவே முடியாது. ஆனால் இப்போ அவங்களுடைய அத்தனை பேருடைய ஸ்டாண்ட்ஸும் கொஞ்சம் நாளாக குறைஞ்சிருச்சு. இப்போ அதைத்தான் இப்போ பேச வரோம். இப்போ நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் 23,000 ஓட்டு வாங்கியிருக்காரு போனதில். இப்போ சீமான் நிற்கிறாரு. சீமான் ஒரு நட்சத்திர வேட்பாளர். நார்மலாக யாராவது நிற்கிறதுக்கும் சீமான் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. சரியா? ஒரு நட்சத்திர வேட்பாளருங்கிறதுக்காகவே குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்போ இங்கே ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, இப்படி கணக்கு பண்ணீங்கன்னு வைங்க, இப்போ பிஜேபின்னு ராஜான்னு போட்டிருக்காரு. பிஜேபியில் அது ஏடிஎம்கேவோடைய ஓட்டு. ஏடிஎம்கே ப்ளஸ் அமமுக சதவீதத்தை கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கு போயிடுது. இங்கே தான் எனக்கு ஒரு பயம் வருது. ஆனாலும் இப்போ திருப்பி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவல் போட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான் இருக்கும். அமமுக வேட்பாளருக்கும் இவருக்குமா தான் இருக்கும், சீமானுக்குமா தான் இருக்கும் இப்போ போட்டி போடுறவங்க. சரியா? ஏன்னா திருப்பி சொல்கிறேன், ஒரு தடவை ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சு அவர் ஒன்றும் பண்ணலைன்னா எங்கள் ஊர் மக்கள் அப்படியே கேட்பாங்க, ஏன்பா ஒன்றுமே நீ பண்ணலையாப்பா, ஏன்பா உனக்கு திருப்பி ஓட்டு போடணும் அப்படின்னு. இவர் வந்து நல்லவரா கெட்டவரா, அந்த டிஎம்கே காங்கிரஸ்லேருந்து ஜெயிச்சவர், இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம போகவே வேண்டாம். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, டிஎம்கே வந்து மறைச்சு அந்த மினிஸ்டர் அங்கே இருந்ததுனால, லோக்கல் மினிஸ்டர் அங்கே இருந்ததுனால அடிபட்டு போச்சு இந்த ஃபுல்லாக. அதே மாதிரி டிஎம்கேவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஸோ டிஎம்கேவுக்கு தன்னால் ஓட்டு சதவீதம் குறையுது. சரியா? இப்போ ஆக்சுவல் போட்டின்னு பார்த்தா 2 பேருக்கு தான், அமமுகவுக்கும் அதாவது ஏடிஎம்கேவுடைய கூட்டணிக்கும் சீமானுக்கும் மட்டும்தான் போட்டியே தவிர மீதியெல்லாம் கணக்கிலேயே வராது. அதாவது 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தான் போட்டி மீதி ஆளுங்கள்லாம். இவங்க 2 பேர் தான், இவங்க 2 பேருக்கு தான் ஒரிஜினல் போட்டி. ஸோ அதனால் அதை தெளிவுபடுத்திக்குவோம் நம்ம. இப்போ ஏன் சீமானை ஆதரிக்கணும் நம்ம? இப்போ நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்தியாவுடைய அரசியலும் தமிழ்நாட்டோட அரசியலும் இந்த ஒரு 10-15 வருஷங்களாக மாறிக்கிட்டே வருது. இந்தியாவோட அரசியல் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்து தான் அப்படின்னு வரிசையாக ஆளுக்காலு ஸ்டாலின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நானும் இந்து தான், எங்கள் இதுலேயும் இந்துக்கள் இருக்காங்க, எங்கள் இதில் என்ன வேற வேறக்காரங்களா இருக்காங்க, எங்கள் கட்சியில் இருக்க 80% பேர் இந்துக்கள், 90% பேர் இப்படிங்கிற லெவலுக்கு. அதே மாதிரி நாங்களும் கோயிலுக்கு போவோம் அப்படின்லாம் காமிச்சு நாங்களும் அப்படித்தான் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துருச்சு இந்த பிஜேபி. அதாவது மெஜாரிட்டி மக்களை நீ மதிச்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருது பிஜேபி. இப்போ நம்ம ஆளுக்கு வருவோம். இப்போ நம்ம ஆள் இதைத்தான் தமிழ்நாட்டில் சாதிச்சிருக்காப்புல. என்னாலையும் உங்களாலையும் நம்ம போய் இவரோட நின்னோ இல்லை தனியாகவோ, நான் இந்த அது என்ன யூடியூப்பில் பேசுகிறாங்க இல்லையா, இப்போ மன்னன் மாதிரியோ இந்த மாதிரிலாம் நம்மளால் பேச முடியாது. என்ன, நம்ம பார்க்குற லெவலுக்கு தான் பண்ண முடியும். இவருடைய உழைப்பு என்ன, பர்சனலாக நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், இவர் வந்து இன்னும் 10-15 தலைவர்களை வளர்த்து விடணும். அது ஒன்று மட்டும்தான் எனக்கு இவர் மேலே இருக்கிற ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு 10 தலைவர்களாவது இருக்க வேண்டாமா அட்லீஸ்ட்? அதாவது சீமான் அப்படின்னு கீழே பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஆனால் அவரோட உழைப்பு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலை கட்டாயமாக மாற்றிருக்கு. அவன் கதறான், நாங்கள்லாம் தெலுங்கு கைஸ், நாங்கள் அதாவது உங்களுக்கு ஐடென்டிட்டி தேட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கியிருக்காப்புல சீமான். இப்போ இன்னைக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ திருப்பி மேலே வருவோம். என்ன மேட்ருனா,
முக்குளத்தோர் கம்யூனிட்டியும் தமிழ் மேலே பயங்கர பற்றுள்ளோம். அதுக்கு அதிகமாக ஒரு ஸ்டெப்பு அதிகமாக என்ன செட்டியார் கம்யூனிட்டிஸு தமிழ் மேலே அவ்வளோ பற்றுள்ளவங்க. சரிங்களா? இந்த 2 குரூப்பும் என்ன இதில் இந்த மிக்ஸ்டு கம்யூனிட்டியில் இருக்கிற குரூப்பும் நிறையா, அதாவது சீமானுக்கு ஓட்டு விழுகிறதுக்கு முக்கியமான காரணமாக அமையும். நார்மலாக ஓட்டு சதவீதத்தை நம்ம அப்படி கணக்கு பண்ணோம்னா நம்ம வந்து அமமுகவுக்கு விழுகுது அப்படிங்கிற அந்த கணக்கில் வர்றோம். சரியா? ஆனால் தமிழ் அப்படின்னு வரும்போது என்ன அங்கே கொஞ்சம் வித்தியாசம் வருது. கட்டாயமாக சீமானுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். சீமானுக்கு அடுத்ததோ இல்லை நியர்லையோ ஒருத்தருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அது வந்து அமமுக கேண்டிடேட். ஆனால் ஒரு நட்சத்திர வேட்பாளர் தமிழுக்காக உழைக்கிறாரு, தமிழர்களுக்காக உழைக்கிறாரு, அதாவது நமக்காக இன்னொருத்தர் வேலை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த ஓட்டு கட்டாயமாக அங்கே மாறும். அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு எம்எல்ஏ வராரு, ஆனால் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாரு, ஒரு வேலையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மார்க் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்காதா? எங்கள் ஊர் எம்எல்ஏவும் பேசுகிறாரு, வெளியூரில் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, எங்கள் ஊர் எம்எல்ஏ சட்டசபையில் அந்த பேச்சு பேசினாரு, வெல்த்து வாங்கினாரு அப்படின்னு ஆசை இருக்காதா? அந்த ஊருக்கு அவ்வளோ ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க. ஏன்னா ஒரு தடவையும் அந்த மக்களுடைய உணர்ச்சிகள் சாகடிக்கப்படுது. அந்த அடிப்படையில் எனக்கு சீமானுடைய வெற்றி ரொம்ப முக்கியம், மக்களுக்கும் ரொம்ப முக்கியம், காரைக்குடிக்கும் ரொம்ப முக்கியம், சட்டசபைக்கு ரொம்ப முக்கியம். அங்கே சட்டப்பேரவையில் வந்து இந்த தடவை கட்டாயமாக வேறு வேறு ஆட்கள் உள்ளே வருவாங்க, ஒரே குரூப்பாக உட்காந்துருக்க மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளால் வேண்டதான் முடியும். வேண்டிக்குவோம். சீமான் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். காரைக்குடியில். நன்றி, வணக்கம்.